அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலைச்சக்கரம் யோகா நிகழ்வின் இன்றைய சிறப்பு நிகழ்வு துவங்கப்பட உள்ளது. ரோட்டரி இன்டர்நேஷனல் சோன்பையை சேர்ந்த அனைத்து ரோட்டரி மாவட்டங்களும் இணைந்து வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே 2982 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் லியோன் அவர்களையும் 2982 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் சிவசுந்தரம் அவர்களை 3000 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் கார்த்திக் அவர்களையும் 3203 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் தன்சேகர் 3205 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் ரமேஷ் 3205 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் செல்லாக்கே ராகவேந்தர் 3211 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் தினா ஆண்டனி 3212 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் தினேஷ் பாபு 3231 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் சுரேஷ் அவர்களையும் இந்த நேரத்தில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் 2982 டிஸ்ட்ரிக்ட் சேர் ரொட்டேரியன் செங்குட்டுவன் 3000 டிஸ்ட்ரிக்ட் சேர் ரொட்டேரியன் ஜெயராமன் சங்கரன் 3203 டிஸ்ட்ரிக்ட் சேர் ரொட்டேரியன் உன்னியாய் வெங்கடேஷ் 3205 டிஸ்ட்ரிக்ட் சேர் ரொட்டேரியன் ஜெயராஜா 3206 டிஸ்ட்ரிக்ட் சேர் ரொட்டேரியன் பத்ரிநாத் 3211 டிஸ்ட்ரிக்ட் சேர் ரொட்டேரியன் டேனியல் 3212 டிஸ்ட்ரிக்ட் சேர் ரொட்டேரியன் ஜெயமோகன் 3231 டிஸ்ட்ரிக்ட் சேர் ரொட்டேரியன் ஆனந்த முருகன் அவர்களையும் இந்த காலவேளையிலே மற்றும் வருக வருக என்ற வரவேற்கின்றோம். அதே போன்று உதவியாளர்கள், தலைவர்கள், செயலாளர்கள் உள்ளிட்ட அனைத்து உறுப்பினர்களையும் இந்த காலவேளையிலே வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்வளங்களையும் இந்த காலை வேளையிலே வருக வருக என அன்புடன் வரவேற்று நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறை வணக்கம் வாசிக்க வருகிறார் 2981 டிஸ்ட்ரிக்ட் கோ சேர்மன் ரொட்டேரியன் ரவிசுந்தர் அவர்கள். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ரோட்டரி இறை வணக்கம். இறைவா மனித குலத்தை படிப்பித்து தந்து உயர்ந்த நிறைவான நிலையில் அடிப்படையாக கொண்ட ரோட்டரி கொள்கையால் இவர்கள் நிகழ்வு அகத்துணை செய்தமைக்கு நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்கின்றோம். உண்மையான ரோட்டரி மெய்ப்பொருளை ஆழமாக எடுத்துக்கொள்வோம். அனைத்து மக்களுடைய தன்னம்பிக்கையும் அமைதி நிலைநாட்டி ஓய்வின்றி உழைக்கும் நிறம், சமயம், தேசம் என்ற பாகுபாடுகளை களையவும் தொழிலின் மேன்மையும் முறையாக புரிந்து கொள்வதன் மூலம் எல்லா மனிதர்களும், எல்லா குடும்பங்களும், எல்லா நாடும் நட்புடன் துறவுடன் வாழ்ந்த புனிதமான தொழிலை சுற்றி ஒன்று கூடி மெய்யான படைப்பாளர் நீ என்று புரிந்திட எங்கள் ஒரே உண்மையான நிரந்தரமான எல்லோரும் விரும்புகின்ற தந்தை இங்கே கூடியுள்ள ரோட்டில் எங்களுக்கு உதவி செய்யும்படி உன்னை இறைஞ்சுகின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி. ரோட்டரி வணக்கம் மாஸ்டர் ரவிசுந்தர் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க ஆசான் நலசிவமையா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இன்றைய நாளும் இனி வரும் நாட்கள் அனைத்தும் அற்புதங்கள் நிறைந்த நாட்களாக அமைத்துக் கொடுக்கும் பிரபஞ்ச சக்திக்கு நன்றி. அதற்கான உதவி புரியும் இறை சக்திக்கும் குருமார்களுக்கும் நன்றிகள். வெற்றி புன்னகையுடன் இனிய காலை வணக்கம். தெளிவு குருவின் திருமே காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு சிந்தித்தல் தானே. வைகரை துயிலிலே அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை துயிலிலே அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா வெற்றி உறுதி, தன்னை சூழ்ந்ததறி வெற்றியுறுதி. வணக்கம் ஐயா வெற்றியுறுதி, தன்னை சூழ்ந்ததறி வெற்றியுறுதி. நன்றி ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக தொடர் ஆசன பயிற்சிகள், மூச்சு பயிற்சிகள், சாந்தி ஆசனம் உள்ளிட்ட பயிற்சிகளை அளிக்க ஆசான் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.
நன்றிங்க. கால்களை நன்றாக இலக்குப்படுத்திக்கங்க. கால் விரல்களை நன்றாக மடக்கி நீட்டுங்கள். 1 2 3 4 5. கால் பாதத்தை நல்லா வட்டமா சுத்துறோம். 1 2 3 4 5. ஆப்போசிட் சுத்துங்க. 1 2 3 4 5. ரைட் லெக் மடக்கி நீட்டுங்க. லெஃப்ட் லெக், ரைட் லெக், லெஃப்ட் லெக். நல்லா ஆழ்ந்து மூச்சு தொடுங்க. அப்படியே நின்ற நிலைக்கு வந்துடுறோம். இடுப்புல கை வைங்க. நல்லா குதிக்கால பேலன்ஸ் பண்ணி மேல கொண்டு வாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நன்றாக மூச்சு தொடுங்க. அப்படியே கால் விரல்களை மேல கொண்டு வாங்க. 1 2 3 4 5. நல்லா ஆழ்ந்த மூச்சு தொடுங்க. ஆசன பயிற்சிகள். தாடாசனம். கைகளை மேல வெட்டி கை கொடுத்துக்கிறோம். உள்ளங்கை ஆகாயத்தை பார்த்து மேல திருப்புங்க. நல்லா காதோடு சேர்த்து வச்சு நல்லா மேல வெட்டுங்க. குதிக்கால மேல கொண்டு வாங்க. அப்படியே 10 செகண்ட். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. மெதுவாக கீழே கொண்டு வாங்க. நன்றாக மூச்சு தொடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சல் தொடுறோம். பத்து திறன் பயிற்சி. 1 1. நல்லா மேல கை மேல கொண்டு வாங்க. 2. இடுப்புல கை வைங்க. ஒரு அடி கேப் வச்சு பேக் பெண்டிங். 3. அப்படியே ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. 4. உடம்பு நல்லா எல் பொசிஷன்ல மடக்கிடுறோம். 5. 10 ஃபிங்கர்ஸ் நல்லா கீழே வச்சிருக்க கைய. கைக்கும் காலுக்கும் சமமான வெயிட் இருக்கிற மாதிரி வச்சிருக்கணும். இப்போ ரைட் லெக் 6. ரைட் லெக் நேரா நீட்டி தலையை நிமிர்ந்து பாருங்க. 10 செகண்ட் அப்படியே இருக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவா ரைட் லெக் கீழே வச்சுட்டு லெஃப்ட் லெக் நேரா நீட்டுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. நேரா வந்துருங்க. 8. நல்லா மூச்சு தொடுங்க. மீண்டும் நல்லா ஆழ்ந்து மூச்சு தொடுங்க. இப்போ மூச்சு விட்டுக்கிட்டே பேக் பெண்டிங். 9. அப்படியே ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. 10. போய் நல்லா ஆழ்ந்து மூச்சு தொடுறோம். நம்முடைய உச்சி முதல் பாதம் வரை நல்ல ரத்தோட்டம் சென்று உடலை நல்லா இலக்கப்படுத்தி நல்ல ஆசன பயிற்சியை செய்யற அளவுக்கு தயார் நிலையில் இருக்கிறப்போ
அடுத்ததாக அமர்ந்த நிலைக்கு வந்துடுறோம். கால்கள் நேரா நீட்டுக்குங்க. அப்படியே படுத்த நிலைக்கு வந்துடுங்க. ஸ்ட்ரெயிட்டா படுத்துருங்க. நன்றாக மூச்சு விட்டுடுங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு விட்டுடுங்க. அடுத்த பவனமுத்தாசனம். ரைட் லெக் டச் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. போய் மூச்சு விட்டுடுங்க. லெஃப்ட் லெக். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நன்றாக மூச்சு விட்டுடுங்க. அர்த்த சக்கராசனம். காலை மடக்கி பிடிங்க. கையை நல்லா தரையில வச்சுட்டு இடுப்பை நல்லா தூக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. இடுப்பு கீழே இறக்கிடுங்க. கால் நேரம் நீட்டிடுங்க. நன்றாக மூச்சு இழுத்து விடுறோம். பவனமுத்தாசனம். 2 காலை மடக்கி டச் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நன்றாக மூச்சு தொடங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு தொடங்க. உத்தான பாதாசனம். ஒரு அடி மேகத்தின் கால. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நல்லா மூச்சு விடுறோம். அடுத்ததாக படகாசனம். அப். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நன்றாக மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. அடுத்ததாக சர்வகாசனம். அப்படியே கால் மேல கொண்டு வாங்க. சரையில மாங்கைய நல்லா கீழே ஓடி பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இடுப்பு பிடிச்சுக்கிறோம். 60 செகண்ட் அப்படி இருக்கணும். மனசுக்குள்ளேயே 60 செகண்ட் எண்ணிக்கோங்க. ஓய்வு. ஸ்ட்ரைட்டா படுக்கணும். சொல்லுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க.
மீண்டும் நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. அடுத்த கலப்பையாசம். கையை தரையில வச்சுட்டு கால் நல்லா கொண்டு வரணும். எல்லாரும் செய்ய வேண்டாம், முடிஞ்சு செய்ய முடியறவங்க மட்டும் செய்யும். 1 2 3 4 5 6 7 8 9 10 போய் ஸ்ட்ரைட்டா படுத்து மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு விடுங்க. மீண்டும் நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. அடுத்ததாக மச்சாசனம். உச்சந்தலை நல்லா கீழே வந்துப்பாங்க. நல்லா மொட்டையை பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 போய் ஆழ்ந்த மூச்சு தொடங்க. இப்போ அப்படியே குப்புற திரும்பி படுத்துருங்க. முதலையாசம். தாடைக்கு கை வச்சுக்கோங்க. முழங்கை நல்லா தோள்பட்டையை ஃப்ரீயா இறக்கமா வச்சுக்கோங்க. கால அகலமா வைங்க. வயிறு நல்லா தரையில படும்படி வச்சுக்கணும். நல்லா மூச்சுடுங்க, மெதுவா மூச்சு விடுங்க. காலை சேர்த்து வைங்க. குப்புறப்படுத்தின இல்லை. இப்போ புஜங்காசனம் செய்ய போறோம். காலை சேர்த்து வச்சு கையை நல்லா நேரம் நீட்டி எட்டு டச் பண்ணுங்க. ஷோல்டர் கை வச்சு பேக் பெண்டிங். 1 2 3 4 5 6 7 8 9 10 ஓய்வு. அடுத்ததாக சலபாசனம். கை ரெண்டையும் ரெண்டு காலுக்கு நடுவில் இருக்கணும். கை நிமிஷம் நடக்காம நேரம் வைங்க. பேலன்ஸ் பண்ணி மேல தூக்குங்க. அப் 1 2 3 4 5 6 7 8 9 10 ஓய்வு. நல்லா மூச்சு தருங்க. முதலையாசன நிலையில மூச்சு தொடங்க. நெக்ஸ்ட் வில்லாசம். ரைட் ஹேண்ட்ல ரைட் லெக் வச்சுக்கிறோம், லெஃப்ட் ஹேண்ட்ல லெஃப்ட் லெக் வச்சுக்கிறோம். நல்லா ஒரு வாட்டி மூச்சு விட்டுடுங்க. அப்படியே மேல கொண்டு வாங்க. காலை மேல தூக்கணும், தலையை மேல. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 ஓய்வு. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க.
அப்படியே காலை சேர்த்து வைங்க, சோல் ரொட்டி கை வைங்க, எழுந்திரிச்சு பாருங்க, வஜ்ராசனம் எழுதி பாருங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சல் தொடரும். குப்புறப்படுத்த நிலையில புஜங்காசனம், சலபாசனம், வில்லாசனம் செஞ்சோம். இந்த வில்லாசனம் செய்யறதுனால நமக்கு நம்முடைய வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்புகள் வந்து கரையும். அந்த ஊளைச்சதைன்னு சொல்லக்கூடிய தொந்தி வயிறு வந்து குறைஞ்சு வயிறு நல்லா ஆரோக்கியமாகிறதுக்கு நம்ம இந்த பயிற்சியை தொடர்ந்து செய்யலாம். அது மட்டுமல்ல, சுகர் இருக்கிறவங்களுக்கு இந்த பயிற்சி செய்யலாம், இந்த சுகர் லெவல் குறையும். நம்முடைய வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய கல்லீரல், மண்ணீரலுக்கு நல்ல ஆற்றலை தரக்கூடிய பயிற்சி. ஜீரண உறுப்புகளை நல்லா சரி செய்து நன்றாக ஜீரணமாகி மலச்சிக்கல் ஆகாம இருக்கிறதுக்கு இந்த பயிற்சி ரொம்ப அவசியம். நல்லா ஆழ்ந்த மூச்சல் தொடரும். நம்ம மேல பார்த்து படுத்த மாதிரி செய்யக்கூடிய முக்கியமான பயிற்சிகளையும் குப்புறப்படுத்த செய்யும் பொழுது முக்கியமான பயிற்சிகளையும் நம்ம செஞ்சிருக்கோம். இந்த பயிற்சிகளை செஞ்சுட்டு நம்ம மூச்சு பயிற்சி செஞ்சு சாதியாசன நிலைக்கு போய்க்கலாம். பெருவரில் வச்சுக்கோங்க. கபாலபதி 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே முதல் வரல வைங்க. பெருவரை எடுத்துக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. 2 கேடி சின்மத்திரை வைத்து நன்றாக மூச்சல் தொடங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சல் தொடங்க. வஜ்ராசனத்துல ரொம்ப நேரம் கொண்டு கால் வலி இருக்கும். அப்படி இருக்கிறவங்க நீங்க சுகாசனத்துக்கு வந்துடலாம். கால் நீட்டி ரிலாக்ஸ் பண்ணிட்டு லெஃப்ட் லெக் ஒட்டி வச்சுக்கோங்க, ரைட் லெக்கையும் ஒட்டி வச்சுக்கோங்க. சின்முத்திரை நல்லா மூச்சல் தொடங்க. பஸ்திரியா பெருவல வைங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஆழ்ந்து மூச்செடுத்து மெதுவாக விடுங்க. மோதிர விரல். 1 2 3 4 5 6 7 8 9 10. 2 கையில சின்முத்திரை வைங்க. நன்றாக மூச்சல் தொடங்க. ஆழ்ந்து மூச்சிலுங்க, மெதுவாக மூச்சு விடுங்க. அடுத்த திருமலர் பஸ்திரியா ஆதிமுத்திரை வைங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ஓய்வு. மிக அற்புதமா நல்லா பயிற்சி செஞ்சீங்க. அப்படியே மூச்சு காட்டுற கவனிங்க. ஆழ்ந்த மூச்சுலுங்க, மெதுவாக மூச்சு விடுங்க. இந்த அருமையான காலை வேளையிலே
தூய்மையான பிரபஞ்ச ஆற்றல் நம் உடல் முழுவதும் உள்ளே சென்று உடலை தூய்மைப்படுத்துகிறது. நாம் கபாலபதி, பஸ்திரியா, கிரியை பயிற்சி செய்வதன் மூலமாக நம் உடலில் உள்ள தேவையற்ற கழிவுகள் எல்லாம் வெளியேற்றப்பட்டு தூய்மையான பேரண்ட ஆற்றல் உள்ளே சென்று நம் உடலையும் மனதையும் தூய்மைப்படுத்துகிறது. நல்லா ஆழ்ந்து மூச்சல் தொடங்க. நாடி சுத்தி பிராணாயாமம். 2 மூக்கிலையும் நல்லா மூச்சு போகுதான்னு கவனிங்க. நல்லா மூச்சு போகுது அப்படின்னா நீங்க நாடி சுத்தி பிராணாயாமம் செய்யலாம். மெதுவாக லெஃப்ட்ல இழுத்து உள்ள நிறுத்தி மெதுவாக ரைட்ல விடணும். மறுபடியும் ரைட்ல நல்லா மெதுவா உள்ள இழுத்து இயன்ற அளவு நிறுத்தி லெஃப்ட்ல விட்டுறணும். இதுதான் ஒரு சுற்று. நீங்க 2 மூக்கிலையும் நல்லா மூச்சு போறவங்க அது மாதிரி செய்யலாம். ஒரு பக்கம் அடைச்சிருந்ததுன்னா எந்த பக்கம் மூச்சு போகுதோ அந்த பக்கம் இழுத்து நிறுத்தி மெதுவா அந்த அடைச்சிருக்கிற சைடு மெதுவா விடணும். மெதுவா விட்டுட்டு சின்முத்திரை வைத்து ஒரு வாட்டி மூச்சு தொடுங்க. மீண்டும் மீண்டும் அதே மாதிரி நீங்க செய்யுங்க. அந்த அந்த அடைச்சிருக்கிற பகுதி ஓப்பன் ஆக வரைக்கும் நீங்க ஒரு 5 தடவை 6 தடவை செய்யணும். அதுக்கப்புறம் நல்லா மூச்சு போக ஆரம்பிக்கும். நீங்க நாடி சுத்தி பிராணாயாமம் அப்புறம் தான் செய்யும். நல்லா ஆழ்ந்து மூச்சு தொடுங்க. ஒரு 5 நிமிடம் நாடி சுத்தி பிராணாயாமம் செய்த பிறகு அமைதியான நிலையில ஒரு 5 நிமிடம் லெஃப்ட் ஹேண்ட்ல ரைட் ஹேண்ட் பிடிச்சு நேராக அமர்ந்து ஒரு தியானம் செய்யலாம். அப்படியே மூச்சு காற்றையே கவனித்து அமைதியாக இருங்க. அப்படியே சண்முக முத்திரை வைத்து ஒரு முறையும் சொல்லுங்க. அப்படியே சாந்தியாசன நிலையில படுத்துருங்க. கவனம் எல்லாம் மூச்சு காற்று மேலேயே இருக்கணும். உடல் நல்ல ஓய்வு நிலையில் இருக்க வேண்டும். நேரா படுத்துருங்க. கவனம் எல்லாம் மூச்சு காற்று மேல வைங்க. நம்ம உச்சி முதல் பாதம் வரை ஓய்வு நிலையில வச்சுக்கிறோம். மெதுவாக மூச்சிடுங்க. மெதுவாக மூச்சு விடுங்க. தாழ்ந்து மூச்சு விடுங்க.
கவனமெல்லாம் மூச்சு காற்று வெளியே வைங்க. நம்முடைய உச்சி முதல் பாதம் வரை அனைத்து உறுப்புகளும் ஓய்வு நிலையில் உள்ளது. நாம் ஆழ்ந்து சுவாசித்துக் கொண்டே இருக்கிறோம். கவனமெல்லாம் மூச்சு காற்று வெளியே வைங்க. கால்கள் மேல கவனம் வச்சுக்கோங்க. கால் விரல்கள் நல்லா ஓய்வு நிலையில் உள்ளது. கால் பாதம் கணுக்கால் பகுதி நல்ல ஓய்வு நிலையில் உள்ளது. நம்முடைய முழுமைய கணுக்கால் பகுதி, கால் விரல்கள், உள்ளங்கால் பகுதி நல்ல முழுமையான ரத்தோட்டம் பெற்று, காற்றோட்டம் பெற்று, முழுமையான ஆரோக்கியமாக உள்ளதை உணர்கின்றோம். நல்லா ஆழ்ந்து மூச்சு தொடங்க. நம்முடைய கெண்டைக்கால் பகுதியின் மீது கவனம் வைக்கின்றோம். நம்முடைய கெண்டைக்கால் பகுதி நல்ல ஆரோக்கியமாக இருப்பதை உணர்கின்றோம். முழுமையான ரத்தோட்டம், காற்றோட்டம், வெப்போட்டம் முழுமையாக கிடைத்து ஓய்வு நிலையில் உள்ளது. நம்முடைய தொடைப்பகுதியை கவனிக்கிறோம். நம்முடைய தொடைப்பகுதி முழுமையான ஆற்றல் பெற்று ஓய்வு நிலையில் உள்ளது. நல்லா ஆழ்ந்து மூச்சு தொடரும். நம்முடைய இடுப்பு பகுதி மேல கவனம் வைக்கிறோம். இடுப்பு பகுதி நல்ல ஓய்வு நிலையில் உள்ளது. தளர்வாக வச்சுக்கிறோம். இடுப்பு பகுதி உறுப்புகள் முழுவதும் முழுமையான ஆற்றலை பெற்று ஓய்வு நிலையில் உள்ளது. நம்முடைய வயிற்று பகுதி மேல கவனம் வச்சுக்கிறோம். வயிற்று பகுதி முழுவதும் முழுமையான ஆற்றலை பெற்று ஓய்வு நிலையில் உள்ளது. நல்லா ஆழ்ந்து சுவாசிக்கிறோம். வயிறு சுருங்கி வருகிறது கவனிக்கிறோம். மெதுவாக மூச்செடுத்து மெதுவாக விடணும். நம்முடைய கவனங்கள் முழுவதும் நெஞ்சக பகுதியில், நம்முடைய நெஞ்சக பகுதி முழுவதும் முழுமையான ஆற்றலை பெற்று ஓய்வு நிலையில் உள்ளது. நம்முடைய இதயம் நுரையீரல் பகுதி இயல்பான நிலையில் முழுமையான ஆற்றலை பெற்று ஓய்வு நிலையில் உள்ளது. நல்ல ஆழ்ந்து மூச்சை தொடங்க. நம்முடைய தோள்பட்டை கைகளின் மீது கவனம். நம்முடைய கைகள் முழுவதும் முழுமையான நீராற்றல் பெற்று ஓய்வு நிலையில் உள்ளது. நம்முடைய கைகள் முழுவதும் ஓய்வு நிலையில் உள்ளது. நம்முடைய கழுத்து பகுதியை கவனிக்கிறோம். கழுத்து பகுதி முழுவதும் முழுமையான ஆற்றலை பெற்று ஓய்வு நிலையில் உள்ளது. நம்முடைய தலைப்பகுதி முழுவதும் முழுமையான ஆற்றலை பெற்று ஓய்வு நிலையில் உள்ளது. நம்முடைய சிறுமூளை, பெருமூளை, குமுளம், மூளை திசுக்கள், முதுகு தண்டுவடம் ஆகிய அத்தனை உறுப்புகளும் பேரண்ட ஆற்றல் பெற்று ஓய்வு நிலையில் உள்ளது. நம்முடைய உச்சி முதல் பாதம் வரை அனைத்து உறுப்புகளும் முழுமையான ஆற்றலை பெற்று ஓய்வு நிலையில் உள்ளது. நல்லா ஆழ்ந்து மூச்சு இழுக்கிறோம். மெதுவாக மூச்சு விடுறோம். அப்படியே விழிப்பு நிலைக்கு வந்துடுறோம். அப்படியே மெதுவா ரைட் சைடு லெஃப்ட் சைடு திரும்பி எழுந்திரிச்சுக்கலாம். கைகளை வச்சுக்கோங்க. மெதுவா எழுந்துறீங்க. ஒரு சைடா திரும்பி கைகளை ஊனி மெதுவா எழுந்திரிச்சுக்கோங்க. கைகளை வச்சுக்கோங்க. கண்களில் வச்சுடுங்க. இந்த நல்லதொரு வாய்ப்பினை நமக்கு வழங்கிய ரோட்டரி சங்கங்களுக்கு அனைத்து காலை சக்கர உறுப்பினர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றிங்க. நன்றிங்க ஐயா. இன்றைய வேளை நமக்கு அற்புதமாக அனைத்து விதமான ஆசன பயிற்சிகள், மூச்சு பயிற்சிகள்
உள்ளிட்ட சாந்தியாசன பயிற்சிகள் உள்ளிட்ட அனைத்து பயிற்சிகளும் வைத்து சிறப்பித்துக் கொடுத்த ஆசார் நல்ல சிவமையா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. நன்றிங்க. நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க இருக்கிறோம். நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம உணவு சாப்பிட்றோம். இது எது எதெல்லாம் சாப்பிடலாம், எது எதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற லிஸ்ட் பார்க்கலாம். இப்ப நான் என்ன பண்ண போறேன், எது எதெல்லாம் சாப்பிடலாம், எது எதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல போறேன். 1, இனிப்பு சாப்பிடாதீங்க. சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சர்க்கரை வியாதி வந்துடும். இனிப்பு எடுத்து குப்பையில போட்டுருங்க. இங்க பாருங்க, உப்பு சேர்த்திக்காதீங்க. உப்பு சேர்த்துக்கிட்டீங்கன்னா பிபி வந்துருமாமா, எடுத்து குப்பையில போட்டுருங்க. தக்காளி சேர்த்திக்காதீங்க, கிட்னில கல்லு வந்துடும். காரம் சேர்த்திக்காதீங்க, தோலெல்லாம் நோய் வந்துடும். கசப்பு தோறுப்பு நமக்கே பிடிக்கல, நமக்கே தெரியல, சாப்பிட்றதே இல்லை. புளி சேர்த்திக்காதீங்க, மூட்டு முழங்கால்லாம் வலிக்கும். பூமி கீழே விளைய எந்த பொருளையும் சாப்பிடாதீங்க. உருளைக்கிழங்கு, கருணக்கிழங்கு, பீட்ரூட்டு, வெங்காயம், பூண்டு, கேரட்டு எதுவுமே சாப்பிடாதீங்க. சாப்பிட்டீங்கன்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு ஜீரணம் ஆகாது, உடம்புக்கு நோய் வருமாமா, அதை குப்பையில போட்டுருங்க. பால் சாப்பிடாதீங்க. பால் மனித உடம்பே இல்லையாமா, சில பேர் சொல்றாங்க, அதை எடுத்து குப்பையில போட்டுருங்க. முட்டைக்கோஸ் சேர்த்தி கூடாதாமா, சேர்த்திட்டா தைராய்டு எல்லாம் ப்ராப்ளம் வருமாமா, எடுத்து குப்பையில போட்டுருங்க. நான்வெஜ் வேண்டாங்கிறாங்க, எடுத்து குப்பையில போட்டுருங்க. இப்படி எல்லாத்தையும் எடுத்து குப்பையில போட்டீங்கன்னா தட்டு காலியா தான் இருக்கும். எதை சாப்பிடுவீங்க? அப்புறம் எல்லாம் குப்பையில கிடக்கும், சாப்பிட வேண்டிய பொருள் எல்லாம். அப்புறம் உட்காந்துட்டு வடை போச்சேன்னு உட்காந்து பார்த்துட்டு இருக்க வேண்டியதுதான். என்னங்க அநியாயமா இருக்குது. இனிப்பு சாப்பிட வேண்டாங்கிறாங்க, உப்பு சாப்பிட வேண்டாங்கிறாங்க, காரமும் சேர்த்திக்காதீங்கன்னு சொல்றாங்க, புளியும் வேண்டாங்கிறாங்க. எதைதாங்க சாப்பிடுறது? கடைசியா மருந்து மாத்திரையை மட்டும் அள்ளி அள்ளி சாப்பிட்டு இருக்கீங்க. யோசிச்சு பாருங்க, 100% கெமிக்கல் இருக்கிற ஒரு மருந்து மாத்திரையே ஜீரணம் பண்ற உங்க உடம்பு, இறைவன் நமக்காக படைச்சு கொடுத்திருக்கிற ஒரு உருளைக்கிழங்கு ஜீரணம் பண்ணாதா? ஒரு தக்காளியை ஜீரணம் பண்ணாதா? யோசிச்சு பாருங்க. அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. இந்த குப்பையில போட்டீங்க இல்லையா, எல்லாத்தையும் தட்டுல வச்சு சாப்பிடுங்க, நல்லதுதான். ப்ராப்ளம் உணவில் இல்லை, நமக்கு சாப்பிட தெரியலீங்க. நாம் ஒழுங்காக சாப்பிடும் வித்தையை மட்டும் கற்றுக்கொண்டால் எதை வேண்டுமானாலும் சாப்பிடலாம். நமக்கு சாப்பிட தெரியலங்கிறதுக்காக இது வேண்டாம் அது வேண்டாம்னு கடைசியில எதுவுமே சாப்பிடறது இல்லைங்க. இங்க பாருங்க, சிம்பிளா சொல்லிட்டுங்களா, அதாவது எதை சாப்பிடுறோங்கிறது முக்கியம் இல்லை, எப்படி சாப்பிடுறோங்கிறதாங்க முக்கியம். எனவே பூமி கீழே விளையிற பொருளை ஏன் ஒழுங்கா ஜீரணமாக மாட்டீங்கன்னா, அதாவது பூமி கீழே விளையிற பொருளை ஒரு 5 முறை 8 முறை மெல்லணும். பூமிக்கு மேல விளையிற பொருளை 2 முறை 3 முறை மென்னா போதும். நாம ஒழுங்கா மெல்றது இல்லைங்கிறதுக்காக தான் பூமி கீழே விளையிற பொருளை சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. இனிப்பு இருக்கு இல்லையா, இனிப்பு சுவைய நல்லா மென்னு கூழ் மாதிரி அரைச்சு ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டா சர்க்கரை வியாதி குணமாகுங்க. ஆனா இனிப்பை முழுங்குனீங்கன்னு வச்சுக்கங்களேன், சர்க்கரை வியாதி வரும். உப்பு இருக்கு இல்லையா, உப்பை ரசிச்சு சாப்பிட்டீங்கன்னா பிபி குணமாயிருங்க. உப்பை முழுங்குனா பிபி வந்துடும். நான் வேற மாதிரி சொல்றேங்க, அதாவது தக்காளிய முழுங்குனீங்கன்னா கிட்னில கல்லு வரும். அந்த கிட்னி கல்ல கரைக்கிறதுக்கு வைத்து என்ன தெரியுமா, தக்காளிய நல்லா மென்னு கூழ் மாதிரி அரைச்சு சாப்பிட்டா கிட்னி கல்லு கரைஞ்சிடும். இப்போ கத்திரிக்காய் இருக்கு இல்லையா, அதை முழுங்குனா தோல்ல வியாதி வருங்க. கத்திரிக்காவை நல்லா மென்னு கூழ் மாதிரி அரைச்சு சாப்பிட்டா தோல் வியாதி குணமாயிரும். இப்ப புரிஞ்சுக்கங்க, ஒரு பொருளை ஒழுங்காக சாப்பிட தெரியாமல் நாம் தவறாக சாப்பிடும் பொழுது அது ஒரு நோயை உற்பத்தி செய்கிறது. உடனே சிலர் என்ன பண்றாங்க, அந்த பொருளை சாப்பிடாதீங்க அப்படிங்கிறாங்க. இது எப்படி தெரியுமா இருக்கு, ஒரு ஜோக்கு மாதிரி இருக்கு. ஒரு போலி மருத்துவர் ஒரு ஹாஸ்பிட்டல் உட்கார்ந்து இருந்தாராமா. ஒருத்தர் காலில் ஆணி இருக்கு, என்ன பண்றதுன்னு கேட்டாராமா. இவரு அது நல்லா கேலண்டரா மாட்டிக்கோன்னு சொன்னாராமா. இன்னொரு பேஷண்ட் உட்கார இடத்துல கட்டி என்ன பண்றதுன்னு கேட்டாராமா. தள்ளி உட்காருன்னு சொன்னாராமா. அந்த மாதிரி இருக்கு. இனிப்பு ஒழுங்கா சாப்பிடாம ஒருத்தருக்கு நோய் வந்தா அவரை பார்த்து இனிப்பே சாப்பிடாதே அப்படின்னா இதற்கு பேர் வைத்தியம் இல்லை,
இனிப்பை ஒழுங்கா சாப்பிடுவது எப்படி என்பதை கற்றுக் கொடுப்பதே வைத்தியம். எனவே இங்க பாருங்க, என்ன வேணாலும் சாப்பிடலாங்க. சும்மா எல்லாம் சொல்லுங்க. இந்த சீனா பக்கம் போய் பாருங்க, சைனீஸ் கடல்ல கப்பெல்லாம் மட்டும்தான் விட்டு வச்சிருக்காங்க, எல்லாத்தையும் சாப்பிடுறாங்க. ஆகாயத்துல இந்த பிளைட்டை மட்டும் தான் விட்டு வச்சிருக்காங்க, மத்த எல்லாத்தையும் சாப்பிடுறாங்க. நல்லா தாங்க இருக்காங்க, 150 வயசு வாழ்றாங்க. இங்க பாருங்க, எதை சாப்பிடறோம்னு முக்கியம் இல்லைங்க, எப்படி சாப்பிடறதாங்க முக்கியம். அதனால இனிமேலு எதையுமே வேண்டாம்னு சொல்லாதீங்க. அது இனிப்பாகட்டும், கசப்பாகட்டும், துவர்ப்பாகட்டும், உப்பாகட்டும், என்னமோ எல்லாத்தையும் சாப்பிடுங்க. ஆனா ஒரு கண்டிஷன், நல்லா பசி எடுத்து உதட்ட மூடி நல்லா பல்லுக்கு வேலை கொடுத்து கூழ் மாதிரி அரைச்சு கவனத்தை சாப்பாட்டுல வச்சு பிரார்த்தனை பண்ணி டிவி பார்க்காம செல்போன்ல பேசாம புக்கு பிடிக்காம முழு கவனத்தையும் உணவுல வச்சு நல்லா மென்னு கூழ் மாதிரி அரைச்சு சாப்பிட்டா எல்லாமே ஜீரணமாகும். தைரியமாக சாப்பிடலாம். நம்ம எல்லாம் பிறந்ததே சாப்பிட்றதுக்கும் லவ் பண்றதுக்கும் தான். ரெண்டுமே தெரியல, எதுக்கு வாழணும்? ரெண்டாவது ஐட்டத்தை அப்புறமா பாத்துக்கலாம். புரிஞ்சுக்குங்க. உணவு பொறுத்த வரைக்கும் எல்லாமே நல்லதுதாங்க. அதாவது ஆப்பிரிக்கால ஒரு ஊர்ல மண்ணை சாப்பிடுறாங்களாமா. ஆப்பிரிக்கால ஒரு ஊர்ல ஒரு திருவிழா, வருஷத்துக்கு ஒருக்கா. அங்க என்ன பண்ணுவாங்களாமா, ஒரு இலைய போட்டு மண்ணு களிமண் எடுத்துட்டு வந்து கொஞ்சம் ரெடி பண்ணி அந்த களிமண்ணை கொஞ்சம் இலையில போட்டு சாப்பிடுவாங்களாமா, வருஷத்துக்கு ஒரு தடவை. கொஞ்ச நாளுக்கு அப்புறமா பஞ்சம் வந்துருச்சாமா, விளைச்சலே இல்லையாமா, ட்ரை ஆயிடுச்சாமா. உடனே என்ன பண்ணாங்களாமா, பழைய மாதிரி அந்த களிமண்ணை சாப்பிட்டு ஒரு ஊர்ல உயிரோட வாழ்றாங்களாமா. ஏங்க, டியூப்லைட்டை ஒருத்த வாயில போட்டு மென்னு சாப்பிட்றத பாத்தீங்களா இல்லையா? நம்ம பாக்குறோமா இல்லையா? எப்படி அது முடியுது? டியூப்லைட்டையே ஜீரணம் பண்ற ஒரு உடம்புக்கு ஒரு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு ஜீரணமாகாது? ஒரே டெக்னிக் தான். பசி எடுத்து உதட்ட மூடி நல்லா மென்னு கூழ் மாதிரி அரைச்சு கவனத்தை சாப்பாட்டுல வச்சு இறை பிரார்த்தனையோட நல்லா மென்னு சாப்பிட்டா எல்லாமே ஜீரணமாகும். எனவே தயவு செய்து புரிஞ்சுக்குங்க, நீங்க இனிப்பு சாப்பிடாம இருக்காதீங்க. யாரெல்லாம் சர்க்கரை வியாதி வந்துரும் சொல்லி இனிப்பே சாப்பிடாம இருக்கிறீங்களோ உடம்புக்கு தேவையான இனிப்பின் மூலியமாக கிடைக்கிற மண் சக்தி குறையும். அப்ப இன்னும் நோய் பெருசாகுமா கம்மியாகுமா? இந்த தோல் வியாதி உள்ளவங்க எல்லாம் காரம் சாப்பிட்றதே இல்லை. பாருங்க, காரத்துல 2 வகை இருக்குங்க. நீங்க இந்த பச்சை மிளகா காரம், இந்த சிவப்பு மிளகா காரத்தை வேணா விட்டுருங்க, மிளகு காரம் சாப்பிடலாம்ல. முட்டைக்கோஸ் காரங்க, திப்பிலி காரங்க, அதை சேர்த்துக்கீங்களேன். சோ மூலிகை மூலியமா கிடைக்கிற காரங்கள் மிகவும் நல்லது. திப்பிலி எடுத்து வாயில போடுங்க, தோல் நோய் குணமாகும், ஆஸ்மா குணமாகும், வீசிங் குணமாகும். பல பேர் திப்பிலி பார்த்ததே இல்லை. எனவே இனிமேல் தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, எதுவுமே வேண்டாம்னு சொல்ல வேண்டாங்க, எல்லாமே சாப்பிடலாங்க. ஆனா என்ன, போதை பொருளை சாப்பிடக்கூடாது. இந்த கடையில விற்கிற அஜினமோட்டோ சோடாப்பு கலந்த இந்த பொருளை சாப்பிடக்கூடாதே தவிர வீட்டுல சமைச்ச உணவை உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ தாராளமா சாப்பிடுங்க. நான் சொன்ன மாதிரி நல்லா மென்னு சாப்பிடுங்க, எல்லாமே சாப்பிடலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம். இப்படி அனைத்து உணவுகளையும் ஒழுங்காக சாப்பிட்டு நாம் வாழ்வோம் ஆரோக்கியமாக. நன்றிங்க ஐயா. இன்றைய வேளையில் அற்புதமாக நமக்கு ஒரு சிந்தனைகளை சிறப்பித்து கொடுத்த ஹீலர் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றிங்க ஐயா.